சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம சீதா இருந்துட்டு அருணோட முகத்த பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாமாவால தான் ஆனது. நம்ம அக்காவ பார்த்து உடனடியா பேசியே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி மீனாவுக்கு கால் பண்ணி நேரா வீட்டுக்கு வர சொல்றாங்க. "ஏன் சீதா என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அருண் எப்படி இருக்காரு?" "அக்கா நான் சொன்னத மட்டும் நீ செய். நேரா நீ அம்மா வீட்டுக்கு வந்துரு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனாவும் சீதா என்னை பார்க்கணும்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் பூ கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கொடுத்துட்டு நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அருணோட வேலை தான் இது இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ மீனா, சீதா எது பேசினாலையும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பேசினா பரவாயில்லன்னு எடுத்துப்பேன், ஆனால் உங்களை ஒரு வார்த்தை தப்பாக பேசினா தங்கச்சின்னு கூட நான் பார்க்க மாட்டேன். ஏற்கனவே உங்களை பற்றி தப்பாக பேசினதுனால தான் அவள் கன்னத்திலே நான் அரைஞ்சேன். இப்போ மறுபடியும் உங்களை பற்றி தப்பாக பேசினானா அதுக்கப்புறம் அவள் என் தங்கச்சி இல்லைன்னு தலைமொழிங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஏய் இப்படிலாம் பேசாத, அப்பா இல்லாத பொண்ணு, நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சீதா இருந்துட்டு, "நீங்கள் பண்ணுறதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்காக்கா? அவர் என்ன தப்பு பண்ணார்? அவரும் ஒரு உயிரை காப்பாற்றினது தானே ஓடி போனார். ஆனால் மாமாவை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் என் புருஷனை மொத்தம் எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது அவர் ப்ரமோஷனை கூட பாதிக்கும். ஃபஸ்ட்டு அடிப்பட்டவங்கள தான் அருண் பார்த்துருக்கணும், அதுக்கப்புறமா இடிச்சு போனவனை பார்த்துருக்கலாம். அருண் பண்ணது தப்பு தானே" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.